இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேத வார்த்தை என்று சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேத வார்த்தை என்பது அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளையே கர்த்தருடைய வேத வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 1:1 வெளி 22:21 வரை இருக்கிற சகல வேத வாக்கியங்களும் கர்த்தருடைய வார்த்தை எனப்படும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை அதால்தான், கர்த்தருடைய வார்த்தையினால தான் மனுஷன் பிழைப்பான் என்று சொல்லி மத்தேயு 4:4 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ கர்த்தருடைய வார்த்தை தான் மிக முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அதுதான் சுவிசேஷம் என்று நாம் அறிந்து கொள்ள வேணும். அந்த வார்த்தை தான் ஜீவ வார்த்தை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அந்த வார்த்தை தான் ஜீவ அப்பம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். இயேசு கிறிஸ்து தான் அந்த வார்த்தை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். ஆனபடியால் தான் பவுல் அப்போஸ்தலர் 2 கொரிந்தியர் 2:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் சகலதும் என்பதை பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நாம் இப்பொழுது வேத வாக்கியத்திற்கு போவோம். ரோமர் 7:21 மிக முக்கியமான வாக்கியம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த ரோமர் 7ஆம் அதிகாரம் மிக மிக முக்கியமான ஒரு அதிகாரம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளை விசுவாசி சரியான முறையில் அறிந்து அதை பரிசீலனை செய்து அதை விசுவாசித்து அதை தியானித்து விடாமல் அவன் அதனை தியானிக்க வேணும். தியானித்து ஆவிக்குரிய உண்மைகளை அவன் தொடர்ந்து விசுவாசித்து அந்த விசுவாசத்தினால் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை அவன் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது வேதத்திலே ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலர் தன்னுடைய சொந்த அனுபவத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அனுபவம் தான் உலகம் முழுக்க இருக்கிற சகல கிறிஸ்தவர்களுக்கும் அனுபவமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ரோமர் 7:21 ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளணும். மிகப்பெரிய வெளிப்பாடு. அதாவது நன்மை செய்ய வேணுமென்ற விருப்பம் என்னிடத்தில் உண்டு. ஆனால் அதே நேரம் என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். அப்போ ஒரு லோ இருக்கிறத நான் காண்கிறேன், ஒரு பிரமாணம் இருக்கிறத காண்கிறேன். அந்த பிரமாணம் எனக்கு தீமையை தருகிற பிரமாணமாக இருக்கிறது. இதை நான் கண்டுகொண்டேன். அப்போ நன்மை செய்கிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை நான் அறிந்து கொண்டேன். இது பற்றி நாம் விவரமாக பார்ப்பதற்கு ஏதுவாக இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம்.
அரிமானங்கள் பிதாவே உமக்கு சோஸ்திரம், பரலோகத்தின் தேவனே மக்கண்டண்டைக்கும் சோஸ்திரம். பாவிகளாக பிறந்த எங்கள் மீது தேவரீர் இரக்கம் கொண்டதற்காய் மக்கண்டண்டைக்கும் சோஸ்திரம். இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தேவரீர் அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்போ இந்த ரோமர் 7:21 மிக முக்கியமான ஒரு வேத வாக்கியம் என்று சொன்னேன். இது ஒரு வெளிப்பாடு. தேவனாலே இந்த வெளிப்பாடு பவுல் அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன அந்த வெளிப்பாடு என்று சுருக்கமாக சொல்லுவதாக இருந்தால், நன்மை செய்ய நான் விரும்புகிறேன், அதே நேரம் என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தையும் நான் காண்கிறேன். இப்போ இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் பாவம் மரணம் என்ற பிரமாணம். பாவம் மரணம் என்ற பிரமாணம். அப்போ பாவம் மரணம் என்ற பிரமாணத்தையே, பாவம் மரணம் என்று சொல்லப்படும் பொழுது பாவம் எந்த காலத்தில் மனுஷனை மரணத்துக்குள்ளே கொண்டு போகும். அதே நேரம் அது ஒரு பிரமாணமாக இருக்கிறது, தேவனுடைய பிரமாணமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து கொள்ள வேண்டும். அப்போ பாவம் மரணம் என்ற பிரமாணத்தையே இருமுறை ரோமர் 7 தீமை உண்டென்கிற பிரமாணம் எனவும் பாவ பிரமாணம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ரோமர் 7 குறிப்பாக மிக முக்கியமாக இந்த பாவம் மரணம் என்ற பிரமாணத்தை இன்னும் 2 பிரமாணம், அதாவது 2 வகை பிரமாணம், ஆனால் ஒரே விஷயத்தை பற்றி தான் சொல்லுகிறது என்பதை நாம் மறந்து கொள்ள வேண்டும். ஒன்று தீமை உண்டென்கிற பிரமாணம், மற்றது பாவ பிரமாணம் என்று சொல்லி ரோமர் 7:22 2 தரம் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ரோமர் 7:21 இது பற்றி, ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன் எனவும் ரோமர் 7:23 ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அப்போ இந்த பாவம் மரணம் என்ற பிரமாணம் எங்கே இருக்குது? என்னுடைய அவயவங்களில் இருக்குது. இந்த உண்மையை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அவயவங்களில் பாவம் மரணம் என்ற பிரமாணம் இருக்கிறது. அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது என சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 2 முறை இது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ரோமர் 7 அப்போ 7:21 தீமை உண்டென்கிற பிரமாணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7:23 பாவ பிரமாணம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது அப்படியெனில் இந்த 2 வேத வாக்கியங்களிலும் பாவ பிரமாணத்தை பற்றி குறிப்பிடப்பட்டிருந்தாலும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ரோமர் 8:2 அந்த பாவ பிரமாணத்தின் பிரதிபலனை உள்ளடக்கி பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணம் என பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் தெளிவாக நமக்கு அறிய தந்திருக்கிறார். அப்போ தீமை உண்டென்கிற பிரமாணத்தை ரோமர் 7:21 பாவ பிரமாணத்தை ரோமர் 7:22 ஆனால் இன்னும் சற்று விவரமாக ரோமர் 8:2
பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணம். அப்போ பாவ பிரமாணத்தால் ஏற்படுகிற பிரதிபலனையும் இங்கு உள்ளடக்கப்பட்டிருக்கிறபடியால் இதொரு சரியான வரவிலக்கணம் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணம் என பரிசுத்த ஆவியானவர் பவுலப்போஸ்தலர் மூலம் தெரிவித்திருக்கிறார். இந்த பிரமாணத்தோடு மரணம் என்ற சொற்றொடரும் இணைக்கப்பட்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்போ 3 பிரமாணத்தையும் நாம் பரிசீலனை செய்யும் பொழுது ரோமர் 8:2 சொல்லப்பட்டிருக்கிற வரவிலக்கணத்தில் மரணம் பாவ பிரமாணத்தோடு மரணம் என்ற சொற்றொடரும் அதற்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது, இணைக்கப்பட்டிருக்கிறது நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. நாம் அறிய வேண்டியது, இந்த பிரமாணம் உலக தோற்றத்துக்கு முன்னமே தேவனுடைய ஆலோசனை சபையில் தேவனுடைய ஆலோசனை சபையில் பிரமாணமாக்கப்பட்டிருப்பதை நாம் அறிந்தாக வேண்டும். இது அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. இவைகள் எல்லாம் உலக தோற்றத்துக்கு முன்பே தீர்மானிக்கப்பட்டது. தேவனுடைய ஆலோசனை சபையில் இந்த மாதிரி அந்த பிரமாணத்தை தேவன் உருவாக்கி இருக்கிறார். இது பற்றிய விவரம் 1 பேதுரு 1:18-20 நாம் இலகுவாக காணக்கூடியதாக இருக்கிறது. மேலும் சற்று விவரமாக இதில் பரிசீலனை செய்வோமா இருந்தால், ஏதேன் தோட்டத்தில் அந்த பிரமாணத்தை தேவன் ஆதாமுக்கு கொடுத்திருக்கிறார் என்ற ஒரு பெரிய ஒரு உண்மையை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்போ எப்படி அவர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், ஆதியாகமம் 2:16-17 பார்க்கும் பொழுது அந்த பிரமாணத்தை, எந்த பிரமாணத்தை? பாவம் மரணம் என்ற பிரமாணம். அப்போ பாவம் மரணம் என்ற பிரமாணத்தை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் தெளிவாக கொடுத்திருக்கிறார். அதனை ஆதியாகமம் 2:16-17 நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இந்த கட்டளையை ரோமர் 8:2 சொல்லப்பட்ட கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ தெளிவாக ஏதேன் தோட்டத்தில் தேவனாகிய கர்த்தர் இந்த பாவம் மரணம் என்ற பிரமாணத்தை ஆதியாகமம் 2:16-17 மூலம் இருவருக்கும், அதாவது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இந்த பிரமாணத்தை கொடுத்திருந்தார். அப்போ இந்த பிரமாணத்தை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த கட்டளையே ரோமர் 8:2 சொல்லப்பட்ட பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணமாகும். அப்போ ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த கட்டளைக்கு தான் பெயர் பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணமாகும். இது தேவனால் மனுஷன் ஏற்படுத்தவில்லை, தேவனால் இந்த கட்டளை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதையும், அந்த கட்டளையை மீறும் பொழுது அதற்குரிய தண்டனை மரணம் என்பதனையும் ஆதாம் மூலமாக முழு மனித குலத்துக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது ஒரு மனுஷனுக்கு, ஆதாம் என்ற மனுஷனுக்கு இந்த கட்டளையை தெரிவித்திருக்கிறதன் மூலம் தேவன் முழு மனுஷ குலத்துக்கும் இந்த கட்டளையை தெரிவித்திருக்கிறார். என்ன அந்த கட்டளை? பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணம். அதனுடைய அர்த்தம் என்ன? மனுஷா, நீ பாவத்தை செய்வாயாயிருந்தால் நீ சாவாய், பாவத்தை செய்வாயாயிருந்தால் நீ சாவாய்.
இப்போ இது தேவனாலே ஏற்படுத்தப்பட்ட கட்டளை என்பதனையும் ஒருவன் அதை மீறுவானாய் இருந்தால் அதற்குரிய தண்டனை மரணம் என்பதனையும் ஆதாம் மூலமாக ஆண்டவர் தெளிவாக மனித குலத்துக்கு தெரிவித்திருக்கிறார். அப்போ வெறுமனே சரீர மரணத்தை பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறதென பலர் தவறாக எடை போடலாம். சரீர மரணம் என்று சிலர் எடுத்துக்கொள்வதுண்டு. அது உண்மை. சரீர மரணமும் எங்கு கூறப்பட்டிருந்தாலும் மிக முக்கியமாக மரணம் என்ற சொற்றொடர் தேவனை விட்டு பிரிந்திருப்பதையே இங்கு சொல்லப்படுகிறது என்பதை நாம் குறிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். மரணம் என்று சொல்லப்படும் பொழுது ஜீவனை தருகிற தேவனை விட்டு பிரிந்திருக்கிறதே அந்த மரணம் என்பதென்று சரியான அர்த்தம் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இதனையே ஆவிக்குரிய மரணம் என்று அழைக்கப்படுகிறது. ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் டெத். ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய கட்டளையை அவர்கள் மீறினார்கள். மீறின உடனேயே ஆவிக்குரிய மரணம் ஏற்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 3:6-7 இது பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்களுக்கு ஜீவனை தரும் தேவனை விட்டு பிரிந்து போனார்கள். ஜீவனை தருகிற தேவனை விட்டு அவர்கள் பிரிந்து போனார்கள். ஜீவன் தேவனிடத்திலேயே இருக்கிறது என்பதனையும் அந்த ஜீவனை கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாகவே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உண்மையையும் கிறிஸ்தவர்கள் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ எப்படி ஜீவனை பெறுகிறது என்று சொன்னால் அது தேவனிடத்தில் தான் அந்த ஜீவன் இருக்கிறது என்பதை முதல் கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்போ தேவனிடத்தில் அந்த ஜீவன் இருக்கும் பொழுது அது என்ன மாதிரி பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால் சிலுவை மூலமாகவே மனுஷனுக்கு ஜீவன் கொடுக்கப்பட்டது. ஆனபடியால் மனுஷன் சிலுவைக்கு போய் அந்த ஜீவனை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். சிலுவை மூலமாகவே ஜீவன் கொடுக்கப்படுகிறது என்ற உண்மையை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்ள வேண்டும். வேறு எந்த வழியாலும் ஜீவனை மனுஷன் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இதை பற்றி தெளிவாக யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாக இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஒருவனும் என்று சொல்லப்படும் பொழுது அது யாராக இருந்தால் என்ன, யூதராக இருந்தால் என்ன, கிரேக்கராக இருந்தால் என்ன, புறஜாதிகளாக இருந்தால் என்ன, அதாவது இயேசு கிறிஸ்து மூலமாகவே பிதாவினிடத்தில் செல்ல முடியும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அநேகமான கிறிஸ்தவர்கள் தப்பான அபிப்பிராயத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை விட்டு வேறு வழியாக நாங்கள் பிதாவினிடத்தில் செல்ல முடியும் என்று சொல்லி கிறிஸ்தவர்களே இந்த மாதிரி யோசிக்கிறத நான் பல இடத்துல கண்டிருக்கிறேன். அவிசுவாசிகள் அப்படி நினைக்கிறது சர்வசாதாரணம். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. நான் தான் வழி, நான் தான் ஜீவன், நான் தான் சத்தியம், வேறொன்றும் கிடையாது. அப்போ என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆனபடியால் கிறிஸ்துவே ஜீவன் என்பதனையும் கிறிஸ்துவே சத்தியம் என்பதனையும் அந்த கிறிஸ்து என்ற ஜீவனை சிலுவையின் மூலமாகவே பெற முடியும் என்பதனையும் அதுவே ஒரே வழி என்பதனையும் நமக்கு தெளிவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். அப்போ லூக்கா 9:23 அதை பெற்றுக்கொள்ளுகிற வழி எப்படி என்றதை விவரமாக கொடுத்திருக்கிறார்.
அப்படியாயின் ஒருவன் பிதாவினிடத்தில் போக அவன் விரும்பினால் அவன் கிறிஸ்து மூலமே அவன் செல்ல வேண்டும். அப்போ பிதாவினிடத்தில் போகிறதற்கு கிறிஸ்து மூலமாகவே அவன் பிதாவினிடத்தில் செல்ல முடியும் என்ற ஒரு உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். யோவான் 14:6 இது பற்றி தெளிவாக நமக்கு கூறுகிறது. அவன் கிறிஸ்துவிடம் செல்வதற்கு, அப்போ பிதாவிடம் எப்படி செல்வது, கிறிஸ்துவிடம் எப்படி செல்கிறது. அப்போ கிறிஸ்துவிடம் அவன் செல்வதற்கு அவன் சிலுவையின் மூலமாகவே செல்ல வேண்டும் என்ற உண்மையை லூக்கா 9:23, யோவான் 3:16, மார்க் 16:16, ரோமர் 6:3-5 இந்த வேத வாக்கியங்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற ஒருவன் கிறிஸ்துவிடம் செல்ல வேணுமா இருந்தால் அவன் சிலுவை மூலமாகவே கிறிஸ்துவிடம் செல்ல முடியும். சிலுவையை தூக்காமல் கிறிஸ்துவை அவன் காண முடியாது. அப்போ கிறிஸ்து இல்லாமல் அவன் பிதாவினிடத்தில் செல்ல முடியாது. அடுத்ததாக சிலுவைக்கு செல்ல வேண்டுமா இருந்தால் அவன் தன்னைத்தான் நிராகரிக்க வேண்டும், தன்னைத்தான் வெறுக்க வேண்டும் என்று சொல்லி லூக்கா 9:23 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது மூன்றும் தேவனுடைய நிபந்தனைகள் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், ஒருவன் பிதாவினிடத்தில் செல்ல வேணுமாயிருந்தால் அவன் கிறிஸ்து மூலமாகவே செல்ல முடியும். யோவான் 14:6 இதை தெளிவாக நிரூபிக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவிடம் செல்ல வேணுமா இருந்தால் அவன் சிலுவை மூலமாகவே கிறிஸ்துவிடம் செல்ல முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். லூக்கா 9:23 இது பற்றி தெளிவாக சொல்லுகிறது. அடுத்தது, ஒருவன் சிலுவைக்கு செல்ல வேண்டுமாயின் அவன் தன்னைத்தான் நிராகரிக்க வேணும் என்பது தேவனால் கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான 3 நிபந்தனைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதில் ஒரு நிபந்தனையை உதாரணமாக சிலுவைக்கு கிறிஸ்துவிட்ட போகிறதுக்கு முதல் சிலுவைக்கு செல்ல வேணும். அப்போ சிலுவைக்கு செல்கிறதா இருந்தால் நம்ம நிராகரிக்க வேணும். நாம் நிராகரிக்கிறது அவ்வளவு இலகுவான விஷயம் அல்ல. மாம்ச பலத்தினாலும் சுய பலத்தினாலும் மூற்று முழுதும் அதில் தங்கி இருக்கிற நாம் அவைகள் எல்லாவற்றையும் நிராகரித்து சிலுவைக்கு போகிறது அவ்வளவு இலகுவான ஒரு விஷயம் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் தான் இந்த விசுவாசம் மிக மிக முக்கியமான ஒன்று. ஆனால் அந்த விசுவாசத்தை சரியான முறையில் அனுசரிக்கிறது மிகுந்த கஷ்டமான ஒரு விஷயம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவனே ஜீவ வல்லமையும் ஜீவ ஆதாரமும் ஆக இருக்கிறார். அவர் ஏற்படுத்தின வழியை தவிர்த்து மனுஷன் எடுக்கிற எந்த முயற்சியும் அவருக்கு எதிரான வன்முறையாக இருக்கிறபடியினால் அவன் தேவனுக்கு எதிராக பாவம் செய்கிறான். அப்போ தேவனால் ஏற்படுத்தியிருக்கிற வழியை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்போ இந்த வழியை நிராகரித்து வேறு வழியை மனுஷன் அனுசரிக்கும் பொழுது அவன் தேவனுக்கு எதிரான வன்முறையில் ஈடுபட்டிருக்கிறான். அப்போ அந்த வன்முறை மூலம் அவன் தேவனுக்கு எதிராக பாவம் செய்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாவம் ஆவிக்குரிய மரணத்தில் முடிகிறது. பாவம் எங்கே கொண்டு போய் செல்கிறது என்று சொன்னால் பாவம் ஆவிக்குரிய மரணத்தில் கடைசியில் முடிகிறது. ஆவிக்குரிய மரணம் சரீர மரணத்திலும் பின்பு நித்திய மரணத்திலும் முடிகிறது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ பாவத்தை செய்த உடனே சரீர மரணம் ஏற்படுவதில்லை. முதலாவதாக ஆவிக்குரிய மரணம். அப்போ ஆவிக்குரிய மரணம் என்று சொல்லும் பொழுது தேவனை விட்டு பிரிந்திருப்பதையே ஆவிக்குரிய மரணம்
தெளிவாக கூறுகிறது. அப்போ தேவன் ஜீவனானவர். அப்போ ஜீவனான தேவனை விட்டு நாம் விலகி இருப்போமாயிருந்தால் ஜீவன் இல்லாதவர்களாக இந்த பூமியில் இருப்போம். அப்போ ஜீவன் இல்லாதவர்களாக நாம் இருக்கிறபடியினால வெகு சீக்கிரத்தில் சரீர மரணத்தை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அது சரீர மரணம் முடிந்தவுடனே சரீர மரணத்துக்கு பிறகு நித்திய மரணம், சதா காலமும் தேவனை விட்டு பிரிந்திருப்பதையே இந்த நித்திய மரணம் சொல்கிறது. அப்போ நித்திய மரணம் என்றால் என்ன? தேவனை ஏற்றுக்கொள்ளாத மனுஷன், தேவனுடைய வழிகளை அனுசரிக்காத மனுஷன் இறுதியில் பாதாளத்துக்குள்ள தள்ளப்பட்டு பல்வேறு விதமான உபத்திரவங்களை அவன் சந்திக்க வேண்டியது தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் அறிய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன என்று சொன்னால், மனுஷனுக்கு 3 விதமான மரணம் ஏற்படுகிறது. அவன் பாவத்தை செய்வானா இருந்தால் ஆவிக்குரிய மரணத்தை அவன் சந்திக்க வேணும். ஆவிக்குரிய மரணம் என்று சொல்லும் பொழுது ஜீவனத்தை இருக்கிற தேவன் அவரை விட்டு விலகி இருப்பதை பற்றியே ஆவிக்குரிய மரணம் சொல்கிறது. அப்போ ஆவிக்குரிய மரணம் ஏற்பட்டவுடனே ஜீவன் இல்லாதபடியினால் மனுஷன் சீக்கிரத்தில் சரீர மரணத்தை தழுவிக்கொள்கிறான். சரீர மரணத்தை அவன் தழுவிக்கொண்ட உடனே அவன் நித்திய மரணத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறான். சதா காலமும் ஜீவனாகிய தேவனை விட்டு விலகி பாதாளத்துக்குள்ளே அவன் செய்த பாவத்துக்குரிய தண்டனையை செலுத்துவதற்காக கோடான கோடி காலத்துக்கு அவன் பாதாளத்துக்குள்ளே தங்கியிருக்க வேண்டி வரும் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஆனால் கிறிஸ்தவர்கள் இதை பற்றி அவ்வளவாய் அறிந்திருப்பதில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த பாவம் தேவனிடத்தில் இருந்து நம்ம பிரிக்கிறது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த பாவம் தேவனிடத்தில் இருந்து நம்ம பிரிக்கிறது. அந்த பாவம் எப்படியானது என்பதென கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். ஆனபடியால் தான் ரோமர் 6ஆம் அதிகாரம் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ரோமர் 6ஆம் அதிகாரத்தை தேவன் நமக்கு வெளிப்பாடாக பவுல் அப்போஸ்தலர் மூலம் கொடுத்திருக்கிறார். அந்த முதல் 2 வசனங்களும் ரோமர் 6:1, ரோமர் 6:2, அதில் அந்த 2 வேத வாக்கியங்களிலும் அந்த பாவத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாவமே மனுஷகுலத்தினுடைய பிரச்சனை. இதனை கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அந்த பாவம் எவ்வளவு மோசமானது என்பதனையும் எவ்வளவு பயங்கரமானது என்பதனையும் கிறிஸ்தவர்கள் புரிந்திருப்பதாக இல்லை. ஏனோக்கையும் எலியாவையும் தவிர ஒருவனும் சரீர மரணத்துக்கு விதிவிலக்கில்லை. ஆனால் பொருத்தமான நேரத்தில் ஏனோக்கும் எலியாவும் பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்து பூமியில் அவர்களும் மரணத்தை சந்திக்க வேண்டியது தவிர்க்க முடியாது என்பதை வெளி 11:7-12 நம்முடைய ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் விவரமாக பார்ப்போம். அதுவரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதில் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.